Excuse me, where is the temple? I'm in temple. Amman temple. சைக்கிளா மணிக்கு 60 பைசா. No man, that's the Amman temple. என்னடா அவ சொல்றா? பாப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க இந்த சைக்கிள் மாச வாடகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதான்டா மவன உன்னை நான் படிக்க வச்சது. மாசத்துக்கு 60 ரூபாய். You can't understand what I'm telling? என்னடா மறுபடியும் சொல்றான்? அது சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குமான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கேன். டபுள் கூட போலாம். What is telling, dear? I don't know. தமிழ் தெரியுமா? I don't know. கொஞ்சம் கொஞ்சம்? No. அறவே தெரியாதா? I don't know what you are talking. Hello. I want to see Amman temple. Oh, thank you very much. கட்ட செம கட்டடா. நல்லாவே இருக்கு. செருப்பு பீஸ் மேன். ஹலோ. போய் பல்ல கட்டு. ஹலோ. போடா போய் சேவிங் பண்றா. வாங்க. வாங்கய்யா. வாங்க. இந்த வயசுல உங்களுக்கு தேவையா? போயா. Bye. கை எப்படி இருந்தது? சும்மா பணியார மாதிரி பஞ்சா இருந்துச்சு. இருக்கு. நம்ம வீட்ல இருந்தா இருக்காளுகளே. வெரைட்டி தேடி வெரைய கேட்ட மாதிரி. அப்பா. அப்பா. என்னம்மா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தையல் கிளாஸ்க்கு போறாங்க. நானும் போறேன்ப்பா. இப்போ நீ தைய கிளாஸுக்கு போய் என்னம்மா பண்ண போற? பேசாம வீட்டோட இரு. எனக்கு ஒரே போர் அடிக்குதுப்பா. ஏங்க அவதான் கேட்டுக்கிட்டே இருக்காள்ல, சரின்னு தான் சொல்லுங்களேன். அதுக்கு இல்லடி, ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இவ்வளவு அனுப்பி ஏதாவது யாரா ஓட மாறி போச்சுன்னா நம்ம பொண்ணு மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படிங்க? என்ன சரசு பேச மாட்டேங்கிற? நான் ஒருத்த கூப்பிடுறேன்ல. சரசு என் உம்மன் இருக்கு. அவ தைய கிளாஸ் போனா சொல்றா, உங்க மாமா அனுப்ப மாட்டேங்கிறாரு. மாமா உங்களுக்கு விரும்ப பத்தாத. சரசு ஆசைப்படுதுல, அனுப்பலாம்ல. மாப்பிள நீ என்ன விவரம் கிட்டவங்கிறியா? ஊர் உலகம் கெட்டு போயிருக்கிறா மாப்பிள. பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு வீட்டுல இருக்கிற நாங்கெல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியா இருக்கு. மாமா நான் ஒருத்த இருக்கிற மறந்துட்டீங்களே, நான் துணைக்கு போறேன். சரசு அழுவுது இல்ல, சரின்னு சொல்லுங்க மாமா. ஏங்க சரின்னு தான் சொல்லுங்களேன். சரி சரி, என்னைக்கு இந்த வீட்டுல நான் சொன்னது நடந்திருக்குது. உங்க இஷ்டம் போலே செய்யுங்க. சரசு காலையில ரெடியா இரு, நான் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நான் உங்க கூட போறேன். என்ன சரசு மாமாட்ட சம்மதம் வாங்கி கொடுத்தா நீ உன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டு போறங்க. சரி சரசு, உனக்கு இஷ்டம்லாம் நான் வரல. சரசு எதுக்கு நாளைக்கு காலையில ஒருத்தர் வந்து பாத்துட்டு போறேன், வரேன். கவுண்டே, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன அழகு? நம்ம சரசு நாளைல டவுனுக்கு தையல் கத்துக்க போகுது இல்ல. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஆந்திராவில இருந்து கிருஷ்ணா நீரே வந்துருச்சோன்னு நினைச்சேன். என்ன கூட இப்படி விரும்பலாம் பேசுறீங்க? சரசு தையல் கத்துக்கிட்டா எனக்கு சட்டையை தச்சு கொடுக்கும்ல. அழகு, சட்டை தச்சு கொடுத்தா போதுமா? சட்டப்படி பார்த்தா அவ உங்களுக்கு சாப்பாடே போடணும். அது எப்படி? அவ உங்களுக்கு முறை பொண்ணு. நீங்களா வேண்டாம்னு சொன்னா தான் அவ வேற வீட்டுக்கே போக முடியும். அவ கலெக்டருக்கே படிச்சிருக்கட்டுமே. நீங்க கழுதை மேய்க்கிற அளவு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதுக்கு கூட நீங்க லாய்க்கலன்னு எனக்கு தெரியும். அது வேற விஷயம். அவ தலையெடுத்து உங்களை தான் கட்டிக்கணும். கவுண்டர், இந்த விஷயம் எனக்கு இத்தனை தெரியாம போச்சே. வேற எந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க? அப்படின்னா எங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணுக்கு எதை சொல்லவா? இது என்ன காசா பணமா உடனே போய் கேக்குறதுக்கு? படிப்படியா தான் போகணும். அழகு, முதல்ல லவ் பண்ணுங்க. அழகுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளையே ரசிக்க முடியலன்னா பாருங்களேன். சரி, அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். போங்க கவுண்டர். இந்த லட்சணத்துல நாம போய் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் உங்க முடிவு உங்களை குளம் குட்டேன்னு தேட வேண்டியிருக்கும். கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலா அந்த பொண்ணை தேட வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் பண்றது கவுண்டர்? பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும், நான் பிரசிடண்ட் ஆகிடுறேன். அப்புறம் பாருங்க, ஜாம்னு உங்க கல்யாணத்தை நடத்திடுறேன். அப்ப இப்பவே ஓட்டு கேட்டுருவோம். உட்காந்துட்டு கேட்டா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான். அப்ப வாங்க. ஏண்டா சாம்பார், ஏண்டா சொம்புல தண்ணியோட அலையற? அதுக்கு ஒரு நேரம் வரும், நான் சொல்றேன். இங்க பாருங்கண்ணே, கலர் கலரா. ஏண்டா எங்கடா போகுதுங்க? ஒண்ணு படிக்க போகுது, இன்னொன்னு டைப் படிக்க போகுது. டைப் அடிக்க போகுதா இல்ல சைட் அடிக்க போகுதா? ஏதோ ஒண்ணு அடிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நம்மள அடிச்சு போடுங்க. எல்லா வேலையும் செருப்படக்கு. உனக்கு அழக ரசிக்கவே தெரியாதுடா. எனக்கா? அடாடாடாடாடா, நண்டு நட, வண்டு விழி, தலையில குண்டு மல்லி, செண்டு மனம் எங்கேயோ கொண்டு போகுதுடா. நான் நெருப்பு, என்கிட்ட விளையாடாத. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்ப சிகரெட் இங்கேயே பத்த வச்சுக்கலாம். இத பாரு, யாரையுமே அக்கா தங்கச்சியா நினைச்சு பழக. நீங்க மட்டும் அக்கா தங்கச்சி நினைச்சு பழகுங்க. அம்மாடி, ஊர்ல இருக்கிற பொண்ணுகளை எல்லாம் அக்கா தங்கச்சியா நினைச்சு பழகுனா அப்புறம் உனக்கு புருஷனும் கிடைக்க மாட்டான், எனக்கு பொண்டாட்டியும் கிடைக்க மாட்டான்.
ஒரு 50 வயசு தாண்டட்டும் அப்புறம் நினைப்போம். அப்ப கூட சிரமம் தான். இங்க பாரு, ஒரு காலத்துல ஸ்ரீதேவி மாதிரி அந்த ஊர்ல பாட்டிக்கு பின்னாடி பல பேர் போட்டி போட்டு தெரிஞ்சாங்க. ஆனா இப்போ என்னடா பேராண்டி அப்படி சொல்லிட்டேன்? இப்ப மட்டும் என்னவா குறைச்சல்? வயசெல்லாம் ஒரு பீரியட் தான்மா, மிஸ் பண்ணாத கண்ணு. சேலையை இழுத்து விடுறோம்னு ஆம்பளைங்க மனசையும் சேர்த்து இழுத்துறாங்க. டேய் தம்பி, உங்களை போய் டேய்னு சொல்லுவாங்களா? டேய்னு சொன்னா கூட பரவாயில்ல, பொறுத்துக்கலாம். ஆனா தம்பின்னு மட்டும் சொல்லிடாத, அப்புறம் காரியமே கெட்டு போயிடும். வரட்டுமா? ஆளப்பாரு ஆள. ரொம்ப அழகு. அத நீ ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. இந்த இடத்துலதான் நீ ரொம்ப தப்பு செய்யற. ஒரு பொண்ணு தான் அழகுங்கிறத கண்ணாடியில பாத்துக்கிட்டா மட்டும் போதாது. கண்ணாடி சொல்றதை விட என்ன மாதிரி ஒரு காலை சொல்றதுலதான் வெயிட்டே இருக்கு. அடாடாடாடா, குமுதம் மாதிரியே முகம், குங்குமம் மாதிரியே நிறம், கல்கண்டு மாதிரியே பேச்சு, ராணி மாதிரியே அமைப்பு. இதுவரையில என்னோட இதயத்துக்குள்ள யாரையுமே நுழைய விடாம பூட்டி வச்சிருந்த பூட்ட திறந்த சாவியே நீதான். மொத்தத்துல உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆனந்த விகடன் படிக்கிற மாதிரியே ஒரு நினைப்பு. தேவி இதழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன், நான் இந்த புத்தகத்தை சொன்னேன். அப்பா ஆமா, பிறந்ததுல இருந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு உனக்கு கசந்து போகல? இதுல வயசு பொண்ணு வேற. இனிமே ஒரு சேஞ்ச் பண்ணி அழகா அத்தான்னு என்னைய கூப்பிட பழகிக்க. அடிக்கிற கைய ஒடிச்சிடுவேன். ஆனா நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கட்டி எனக்கு கை வேணுமே, அதுக்காகத்தான் விட்டு வைக்கிறேன். வரட்டுமா? குமுதம் மாதிரியே முகம், குங்குமம் மாதிரியே நிறம், கல்கண்டு மாதிரியே பேச்சு, ராணி மாதிரியே அமைப்பு. விளையாடுவோமா? இப்ப நீ அம்மா நான் அப்பா, நீ அப்பா நான் அம்மா. அப்படின்னா உங்க அப்பா எனக்கு என்ன வேணும்? மாமா வேணும். அதே மாமா வராரு. ஐயோ நான் போறேன்டா. ஐயோ நீ போகிறேன், எங்க அப்பா பார்த்தா கொண்டுடுவாரு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. அடடடடடடா, பையன் என்னமா படிக்கிறான். மகனே, எங்க இன்னொரு கையன் காது கூட படி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. ஆறுவது குழம்பா? என்னடா குழம்பி போயிருக்கிற? தொந்தரவு பண்ணாப்பா, நான் பரீட்சைக்கு படிக்கிறேன், நீ கடைக்கு போ. பரீட்சைக்கு படிக்கிறியா? நீ எனக்கு பிறக்க வேண்டிய புள்ளையே இல்ல. பரீட்சை நேரம் தான் போகுது, கூட கோபுரம் கூட பார்க்காம உட்கார்ந்து படிக்கிறியே. அம்மா எங்க மகனே? கூட எடுத்துட்டு வாயா, கோழி அடைக்கணும். ஆத்தா கூட கேட்க வந்துடுறா. அந்த கூட எடுத்துட்டு போப்பா. கூட கொண்டா கோழி அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த பெருச்சாளி பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறானே. இந்த புடி நான் இல்ல மாமா, அவன் தான் மாமா கூட்டிட்டு வந்தான். என்ன அது? இதுவா? இதுதான் உன் மருமக? ஏண்டா உருப்படி வேணும் பார்த்தா இந்த வயசுல நீ உருப்படியா தேடுற? 13 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள 13 வயசு. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படித்தான் என்னையும் கவத்துல. நெல்லு விதைச்சா நெல்லு தாண்டி முளைக்கும், பின்ன கொல்லாம சொரக்க முளைக்கும். இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டேன், நானே சரிப்பட்டு வரமாட்டேன். எங்க தரப்பாது? சரியா? என்ன என்ன? ஏன் பயப்படுற? எதுக்காக பயப்படுற? ஏன் பயப்படுற? நீ எதை தூக்குனாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்படியே தூக்கிட்டாலும் என்ன வேலுப்பா. என்ன மாப்பிள்ளை இப்படி மேலாக தண்ணி ஊத்துறீங்க? வேறு தானே ஊத்துங்க, அப்பதானே பூ பூக்கும். சரி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ
பேசுற? என்ன சரசு இப்படி கோச்சுக்கிற? மாமா தான் வேற என்ன தண்ணி ஊத்த சொன்னாரு, அதான் செடியை பண்ணிட்டு ஊத்திட்டு இருக்கேன். மண்டு மண்டு வெறும் 10வது உன் தலைமட்ட. அப்பா அப்பா என்னம்மா என்ன? இங்க பாருங்கப்பா, இந்த அழகு செடியை பிடிக்கிடுச்சு. இனிமே நான் எப்படிப்பா பூ வச்சுட்டு போறது? அட போங்க மாப்பிள, சுத்த கிறுக்குத்தனமா இருக்கீங்களே. இப்படி இருந்தா நாளைக்கு எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளை குட்டி பத்துக்க போறீங்க? அதுக்குதான் சரசு இருக்குல்ல விவரமா. என்ன சரசு? எனக்கு என்ன தலையெழுத்தா? நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம். ஐயோ, அந்த அக்கா வராங்க. கைவீஸ் அம்மா, கைவீஸ் கைவீஸ் அம்மா, கைவீஸ். கண்ணால வலை வீசுறதுக்கு குழந்தைய போய் கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகிறேன் கைவீசு நான் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அடியே, வீட்டுல ஜன்னல் வைக்கிறது வெளிச்சு போறதுக்காகத்தான், வெளிய போற வரவனை பாக்குறதுக்காக இல்ல. பக்கத்து வீட்டு குழந்தை ஆசையா கொஞ்சிக்கிட்டு இருக்க. இது குழந்தை கொஞ்சனா பரவாயில்ல, வேற யாரையாவது கொஞ்சனினா அவன் உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிடுவான். அதை நீ கையில வச்சுக்கிட்டு கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகிறேன் கைவீசுன்னு ஆடிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்ப சினிமாக்கு வர்றியா இல்லையா? என்னடி இது இம்புட்டு வாசனையா இருக்கு? போட்டுக்கக்கா. இத போட்டுட்டு போனா எங்க வீட்டு ஆம்பளை சும்மா இருக்க மாட்டாரு. திட்டுவாரா? திட்ட மாட்டாரு, ஒட்டுவாரு. அப்புறம் 1 2 ஆயிடும். நேரமாச்சு வாடி போலாம். நீங்க போங்கக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு. பாத்தாடா பார்வை பத்திக்குச்சான் போறத, அந்த கணக்கா பாக்காதடி. அப்புறம் பத்தி குச்சி இல்லாம பத்திக்கு போகுது. எல்லாம் எனக்கு தெரியும். அடியே நான் வாரண்டி. சரசு, நான் ஆசையா வளர்த்த ரோஜா செடியை பிடிங்கி போட்டுட்டு காலங்காத்தால எம்மனாலே வந்து நிக்கிறியா? சிச்சப்பா சரசு இங்க பாரு. அழகு, ஏது இந்த செடி உனக்கு? அதுவா? என்னடா அது அநியாயமா இருக்கு. ஏண்டி வசந்தி, என்ன எங்கடி இங்க வச்சிருந்த ரோஜா செடியை காணோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நேத்து ராத்திரி கூட இருந்தது அடி. நீ வந்து ஜோருக்கு 3 தெரிஞ்சிருக்க. அஞ்சா தெரியுது. மெட்ராஸில் தான் முகமூடி கொள்ளன்னா, இங்கேயுமா? அதுவும் பட்ட பகல்ல நகரட்டு தான் கொள்ளையடிக்கிறாருன்னா இப்ப செடி கொடிகள் கூட கொள்ளையடிக்க ஆரம்பிச்சானுங்களா? ஏய், வீட்டை பத்திரமா பாத்துக்க. அதையும் எவனோ தூக்கிட்டு போயிட போறான். அப்படியே நீயும் பத்திரமா இரு. உன்னை எவன் தூக்க போறான்? ஒரு விஷயம், ரொம்ப உயரமாவும் செருப்படக்கூடாது. அது சில நேரத்துல பள்ளத்துல தள்ளி விட்டுடும். அதான் தாங்கி பிடிச்சிக்கத்தான் நீங்க இருக்கீங்களே. உனக்கு கண்ணா தெரியுது? ஏதோ தடுமாறுற கிழவிய தாங்கி பிடிக்கிற நினைச்சா இப்படி கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறீங்க. கையில கட்ட முறைக்க இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பே பறி போயிருக்குமே. அப்படி டவுனுக்கு போயிருந்தேனா, அங்க நம்ம அறிமுக மணிப்புள்ளைய பார்த்தேன். ஏற்கனவே வசதியான குடும்பம், ஒரே மகன். அவனும் துபாயில இருக்காப்புல இருக்கு. அவருக்கு நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. அத இன்னைக்கு மனம் திறந்து சொல்லிட்டாரு. மாமியார் தொல்லை எல்லாம் கிடையாது. ஏங்க மாப்பிளோட அம்மா அவ்வளவு நல்லவங்களா? அட நீ ஒண்ணு, மாப்பிளைக்கு அம்மாவே கிடையாது பார்வதி. அப்படிங்களா? ஆமா, எனக்கு சம்மதம். உனக்கு சம்மதமா? மாப்பிளைக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி, ஆனா பையன் விவரமான ஆளா. அட நீ ஒண்ணு, இந்த காலத்துல படிப்பா சோறு போடுது. அது சரிங்க, எதுக்கும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். ஏமா நீ என்னமா சொல்ற? போங்கம்மா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் ஒரு பட்டம் வாங்கினவரை தான் கட்டிக்குவேன். என்னங்க இவ இப்படி பேசுறா? ஆமா, அவ ஏன் பேச மாட்டா? பட்டணத்துல போய் 4 எழுத்து படிச்சவளாச்சே. சரி சரி, அவ இஷ்டப்படியே பட்டம் வாங்கின மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சிருவோம். கவுண்டரே வாங்க அழகு, இன்னும் ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க. போங்க கவுண்டரே, நானே நொந்து போய் வர்றேன். சாசு டமால குட்டை போட்டுருச்சு. பட்டம் வாங்கின மாப்பிள்ளை கட்டிக்குவேன்னு சொல்லுது. இப்ப நான் என்ன பண்றது? இவ்வளவுதானா? என்ன கவுண்டரே இப்படி சொல்லிட்டீங்க? பட்டம் தானே, அதுக்கு நானாச்சு. நிஜமாவா? அழகு, இந்த காலத்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். மனசை தேத்திக்கங்க. சரசு உங்களுக்கு தான். போங்க கவுண்டரே, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே வெக்கப்பட்டா
அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? அதெல்லாம் சரசு பாத்துக்கு, நான் வர்றேன். இவன் ஒரு வக்கல்ல நாய் படுத்த மாதிரி, தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். சரசு, சரசு. என்ன அழகு? அது அட என்ன சொல்ல? நீ மாமா கிட்ட பட்டமான மாப்பிள்ள தான் கட்டிக்குவேன்னு சொன்னியா? ஆமா, அதுக்கு என்ன? அத நான் கேட்டுட்டு இருந்தேனா? அதுக்கு தான் இருக்குதுலே பெரிய பட்டமா நம்ம கவுண்டர் வாங்கி கொடுத்தாரு. இத பாரு, இதோட பெரிய பட்டம் இல்லையா? ஐயோ கர்மம் கர்மம். நான் இந்த பட்டத்தையே சொன்னேன், படிச்சு வாங்குற பட்டத்தை சொன்னேன், BA MA. அதெல்லாம் உனக்கு இங்க புரிய போகுது. சுத்த பட்டிக்காடு. ஐயோ, அங்க இருந்ததுல இதான் பெரிய பட்டமா? நம்ம கவுண்டர் சொன்னாரு பண் பத்தாது, நீ பன்னெண்டுல என்னதான் படிச்சு கழிச்சியோ. இப்ப என்ன பாரு. சரிமா பழம்போட ரசி. அது மாதிரி உனக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல. உன்னால இந்த ஜென்மத்துல அந்த பட்டத்தை தங்கவே முடியாது. கனவு காணாத. இத பாரு, இந்த மாதிரி ஏடோ குடமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். சரசு நினைச்சுக்கிட்டாளாம் கிழவி, வயசு மாப்பிளைக்கு வாக்குப்பட. இல்ல சரசு, உனக்கு வயசு கம்மி தானே, அதான் நான் ஆசைப்பட்டேன். அடைச்சி வாய முடு. உனக்கு ஒரு நினைப்பு, எனக்கு கல்யாணம் கட்டிக்கலான்னு. அதான் நடக்காதே. அழகு குடிங்க. இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு மாட்டை கொண்டு போய் விட்டுட்டு ஐயனார் கோயில் குதிரையில உட்கார்ந்துட்டேன். கனவுல சரசு வந்துச்சு, நான் அப்படியே தூங்கிட்டேன். மாடெல்லாம் போய் பண்ணையார் தோட்டத்துல மேய்ஞ்சு பிடிச்சு அத பண்ணைக்கரை பார்த்து என்ன கதற கதற அடிச்சு விட்டாமா. அடிய வாங்கிட்டு பேசாம இருந்த திருப்பி நான் போடு போட வேண்டியதுதானே. தப்பு என் மேல இருக்கும்போது நான் எப்படிமா அவனை அடிக்கிறது? அவன் நாசமா போக. அம்மா, அவ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலமா. அவ அடிச்சதான் அடிச்சா, சரசுக்கு தாலி கட்ட பின்னாடி அடிச்சுக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி அடிச்சு காரியத்தை கெடுத்து விட்டாமா. அதான் அவன் மேல எனக்கு ஆத்திரமா வருது. படுவாரி பையன். ஏமா, எனக்கு சரசுக்கும் கல்யாணம் நடக்கும்ல? அட கோணங்கி பயல, இந்த வேதனையில அவன் நினைப்பு தானா உனக்கு? கட்டு நல்லவே இருக்கு. புள்ளி கட்ட சொல்லல, உன் புடவை கட்டத்தான் சொல்றேன். ஆமா, உன் கையில போட்டிருக்க கண்ணாடி வளையல் இது எப்ப போட்டது? போன திருவிழாக்கு. இந்த கண்ணாடி வளையலுக்கே இப்படி ஜொலிக்கிறியே, இன்னும் தங்க வளையல் பண்ணி போட்டா எப்படி? ஐயோ, இது என்ன பட்டப்பகல்ல? பட்டப்பகல்ல தொட்டு பேசுறது தப்புங்கிறியா? கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த லோகத்துல, அப்புறம் நீயும் நானும் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டா வேற லோகத்துல இருக்க போறோம். இங்க பகல்னா அங்க ராத்திரி. உங்க கிணத்துல தண்ணி நல்லா ஊறுது. என்ன பேச்ச மாத்திரியா? இந்த ஊர்லயே எங்க கிணத்துலதான் தண்ணி நல்லா ஊறும். ஏன்னா நாங்க அடிக்கடி வயலுக்கு இறைச்சிக்கிட்டு இருக்கோம்ல.